பதிவயக்கும் இந்த மாலை வேளையிலே இங்கே அலைகடலிட திரண்டிருக்கும் குவைத் வாழ் தமிழ் உறவுகளே, இந்த நூற்றாண்டு விழாவை சீரும் சிறப்புமாய் நடத்தி கொண்டிருக்கும் கழக அயலக அணியின் குவைத் நாட்டின் நிர்வாகிகளே, சமூக பணிகளில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகளே, உள்ளத்தால் அழியாது ஓவியமாய் நிலைத்திட்ட என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வங்கக்கடலோரம் துயில் கொண்டிருந்த என்னை தூரிகை கொண்டெழுப்பி உங்கள் அன்பினும் அலையில் அடித்துக்கொண்டு அரபிக்கடல் தாண்டி வந்து இங்கு பார்த்தேன். பாலை தேசமாம் குவைத் மண்ணில் என் பாசமிகு உடன்பிறப்புகள் எனக்காக ஏற்பாடு செய்திருந்த நூற்றாண்டு விழா உண்மையில் வியந்தேன், உளமது குளிர்ந்தேன், உங்களின் அன்பு கண்டு மகிழ்ந்தேன். கழகத்தின் மீது கொண்ட பற்றாலும் என் மீது கொண்ட அன்பாலும் நீங்கள் எடுத்திருக்கும் இந்த நூற்றாண்டு விழா கண்டு உண்மையிலேயே வெய் சிலிர்த்தேன். இந்த நூற்றாண்டு விழாவில் முத்தாய்ப்பாய் பாராளுமன்றத்தில் சீரிப்பாயும் வேங்கையாம் தூத்துக்குடி கண்டெடுத்த நல்முத்தாம் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என் அன்பு மகள் கனிமொழியும், என் உற்ற தோழனாய் எனக்கு இன்னல் வரும்போதெல்லாம் கரம் கோர்த்து நின்ற என் இனிய நண்பர் ஆற்காட்டாரின் அன்பு மகன் கழக அயலக அணியின் தலைவரும் வடசென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்பி கலாநிதியும் கலந்து கொள்வது இரட்டிப்பு மகிழ்ச்சி. பிறக்க ஓர் ஊர் பிழைக்க ஓர் ஊர் என வாழ்க்கையின் திசை மாறி தங்கள் வாழ்வை வளமாக்க குவைத் நாட்டில் தஞ்சம் புகுந்த என் உடன்பிறப்புகளின் கழக உணர்வு கண்டு உண்மையிலேயே பெருமிதம் கொள்கிறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி கழகப் பணியே முதல் பணி என கண்ணும் கருத்துவாய் கழகம் வளர்க்கும் என் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் கழகப் பணி மேலும் மேலும் பெருகட்டும். கழகப் பணியோடு உங்கள் சமூக பணியும் சிறக்கட்டும். கடல் கடந்தும் கழகம் வளரட்டும் வளரட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.